அங்கிள், எனக்கு ஒரு டீ கொடுங்க. சரி, பால் டீயா அல்லது வரட்டியா? ஏதோ ஒன்று, பிளாக் டீயே கொடுங்க. சரி. இந்தாங்க தம்பி உங்கள் டீ. தேங்க்யூ. அங்கிள், ஒரு சிகரெட் கொடுங்க. தர்றேன் தம்பி. தம்பி இந்தாங்க. அங்கிள், இந்த ஊருக்கு கடைசி பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும்? கடைசி பஸ்ஸா? கடைசி பஸ்ஸு 7 அல்லது 7:30 மணிக்கு வரும் தம்பி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, வருமா இல்லை வராதான்னு சொல்ல முடியாது. பஸ்ஸெல்லாம் கம்மியாக தான் வருது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதான். ஆனால் நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க? கோயம்புத்தூர் போக தான் அங்கிள். கோயம்புத்தூரா? அது இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளியில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போகிறதுக்கு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். சரி, நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க தம்பி? இங்கே லொக்கேஷன் பார்க்கறதுக்காக வந்தேன். லொக்கேஷனா? ஓ, அப்போ நீங்கள் இந்த கிராமத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க. எங்கள் கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கள் கிராமம் ரொம்ப அழகாகவே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் கிராமம் ரொம்ப அழகாகவே. நிச்சயமாக எங்கள் கிராமம் ரொம்ப அழகாகவே இருக்கும். சரி அங்கிள், இந்த ஊரில் தங்கிறதுக்கு ஹோட்டல் இல்லைன்னா ஏதாவது லாட்ஜ் மாதிரி கிடைக்குமா அங்கிள்? ஆக்சுவலி ராத்திரி தங்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கணும்ல. ஹோட்டல் லாட்ஜா? எங்கள் கிராமத்தில் அதெல்லாம் இல்லை தம்பி, அதெல்லாம் இங்கே கிடையாது. ஆனால் பக்கத்து கிராமத்தில் ஒரு சத்திரம் இருக்குது. அது இங்கேருந்து பக்கம்தான், ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. அங்கே போனால் தங்க இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வேணால் நீங்கள் போய் ராத்திரியில் தங்கிக்கலாம். நீங்கள் வேணால் அங்கே தங்க இடம் கிடைக்குமான்னு போய் பாருங்கள் தம்பி. என்ன பண்ணுறது தம்பி, என் வீட்டில் உங்களை தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. இல்லைன்னா நீங்கள் இங்கே தங்குறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுவேன்ல. சரி அங்கிள், எவ்வளோ ஆச்சு? ஆமாம், என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் ஒரு டீ சாப்பிட்டீங்க, அப்புறம் ஒரு சிகரெட்டு. 20 ரூபா தம்பி. சரி, ஒன்று பண்ணுங்க, எனக்கு இன்னொரு பாக்கெட் சிகரெட். ஓ, இன்னொரு பாக்கெட் சிகரெட்டா? சரிப்பா, இந்த தர்றேன். தம்பி இந்தாப்பா, பிடிங்க, நீங்கள் கேட்ட சிகரெட் பாக்கெட். எவ்வளோ ஆச்சு தம்பி? உங்களோட மொத்தம் எவ்வளோ வருதுன்னா, சிகரெட்டு டீ எல்லாம் சேர்த்து 75 ரூபா கொடுத்துருங்க. இந்தாங்க. சரிப்பா. அப்புறம் தம்பி, நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க. சரி. கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். திரும்ப வருவீங்கல்ல? திரும்ப கண்டிப்பாக வரணும் தம்பி. ப்ரோ,
உங்ககிட்ட எதுவும் மேட்சஸ் இருக்குமா? தேங்க்யூ. சரி ப்ரோ, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா? ஆ, நானும் அங்கே தான் போயிட்டுருக்கேன். எங்கே போகணும்? நான் சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போகிற பஸ் 4 மணிக்கே கிளம்பிடுச்சே. ஆனால் சென்னைக்கு போகிற பஸ் சாயங்காலம் 7 மணிக்கு தானே? கரெக்டு தான், ஆனால் இன்னைக்கு சண்டே இல்லை, அதனால பஸ்ஸு சாயங்காலம் 4 மணிக்கே கிளம்பிடுச்சு. நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். இங்கே அக்கம் பக்கத்தில் தங்க லாட்ஜோ ஹோட்டலோ எதுவும் இல்லை. அதே பிரச்சனை தான், நானும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். நானும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேங்க. இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போய் தங்கறதுன்னு கூட தெரியலங்க. என்னோட பேர் அஜித். ஓ, அஜித் குமார். அஜித் குமாரா? அல்டிமேட் ஸ்டார் அட, நீங்கள் இல்லை தானே? இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி என்னோட அப்பா அண்ணன் தம்பி 3 பேருக்கும் இப்படி பேர் வச்சிருக்காரு. ஓ, விஜய், சுரேஷ், அப்புறம் அஜித். நான் தான் கடைசி பையன். அப்போது உங்களுக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் நடந்துக்கிட்டே பேசலாமா? கண்டிப்பாக. சரி வாங்க. ஆ, முதலையே தெரிஞ்சிருந்தா 4 மணிக்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்நேரம் அந்த பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கே போயிருந்துருக்கலாம். நேரம் சரியில்லைண்ணா இப்படி தாங்க நடக்கும். இதை பற்றிலாம் யோசிச்சு இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை ப்ரோ. இப்போ இந்த நைட் நாம் எங்கே தங்கலான்னு நாம் இப்போ யோசிக்கலாம். இங்கே எதுவும் டிரான்ஸ்போர்ட் வசதி கூட இல்லை போல். எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு பார்க்கணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரின்னு தான் தோணுது. இந்த இடத்துக்கு நான் லொக்கேஷன் பார்க்கலான்னு வந்தேன். இந்த ஊர் அழகாக தான் இருக்குது, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன? டிரான்ஸ்போர்ட். இங்கே டிரான்ஸ்போர்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆஃபீஸில் எனக்கு பயங்கர ஒர்க் ப்ரெஷராக இருக்குது. படம் பார்க்கலாம் எனக்கு டைமே இல்லை. என்ன இடி மின்னலுமா இருக்கு? மழை வருமா? சரி வாங்க நம்ம அந்த பக்கம் வாங்க போகலாம். ஆ, அங்கே ஒருத்தர் போயிட்டு இருக்காரு பாருங்க. ஆ, சரி வாங்க அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். அண்ணா Excuse அண்ணா me. ஒரு நிமிஷம். அண்ணா அண்ணா, கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்க. இருங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அண்ணா, ராத்திரி தங்கறதுக்கு இங்கே ஏதாவது இடம் இருக்கா? லாட்ஜ் மாதிரி ஏதாவது இருக்கா? பணம் கொடுக்க கூட நாங்கள் தயாராக தான் இருக்கோம். இங்க ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் கிடையாது. நீங்க இப்போ தங்க இடம் இல்லாம கஷ்டப்படுறீங்க, புரியுது. ஆ, அது உண்மைதானே. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க வேணும்னா என் வீட்டில் வந்து தங்கிக்குங்க. ராத்திரி தங்கிட்டு காலையில கண்டிப்பா. கிளம்பி போங்க. அதாவது உங்க வீட்டில்? எங்களால் நிஜமா நம்பவே முடியல. அப்படின்னா வாங்க சீக்கிரம் போலாம். அதோட என்ன தவிர இங்க உங்களுக்கு யாரும் இடம் தர மாட்டாங்க. ஏன்னா இந்த கிராமம் ரொம்ப விசித்திரமானது. இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, வாங்க போலாம். சரி வாங்க.